ஆ ஆ ஐயோ என் பொண்ணு கீழே விழுந்துட்டா. என்னாச்சு தெரியலையே. ஏய் பாத்து வர மாட்டியா? நீ என்ன தண்ணி பாத்துக்கிட்டு இருந்த? குழந்தைய கீழே விழுந்துட்டு இந்த சமயத்துல போய் திட்டிட்டு இருக்க? இங்க பாருங்களேன், நான் மறுபடியும் சொல்றேன், இவ ஏன் பொண்ணு. இவள நான் திட்டுவேன், அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். முதல்ல நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. எத்தனை வாட்டி சொல்லணும்? வெளில போங்க. இத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்ணை பார்த்திருக்கேன். நான் எப்படி என் பொண்ணை விட்டு பிரிவேன்? ஆஹா, பிரிய மாட்டேன், பிரியவே மாட்டேன். உங்க டிராமா எல்லாம் போதும். நாளைக்கு உங்க அப்பா வந்துருவாங்க. நீங்க வந்து என்ன பஞ்சாயத்து வேணா பண்ணிக்கோங்க. இப்ப கிளம்புறீங்களா? வீட்ல ஆள் இருக்கும்போது வந்து பேசுங்க. முதல்ல இப்பெல்லாம் வராதீங்க. கிளம்புங்க. வேண்டாம், விடுங்க. எனக்கு டவுட்டாவே இருக்கு. பாத்தியா, என் பொண்ணு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டா. ஓஹோ, யாரு பொண்ணு யாரு அம்மான்னு பாத்துடலாம். ஒரு நாள் தானே. என் பொண்ணு வாயாலே நீ டூப்ளிகேட் அம்மான்னு சொல்லி உன்னை வெளில துரத்த வைக்கல. இவ அப்படித்தாம்மா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பா. நீ வா, அம்மா உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறேன். அப்படித்தான் பிள்ளை கீழே விடுறது கூட தெரியாம அப்படி வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருப்பாளோ. போடா, ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான்டா. ஒரு நைட்டு நான் தான் ஆழியோட அம்மா நிரூபிக்கல. என் பேரு ஜெயஸ்ரீ இல்ல. ஆஹா, என் பொண்ணோட கையெழுத்து எவ்வளவு அழகா முத்து 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 முத்தா இருக்கு. ஆனா என் தலையெழுத்து இப்பதான் நான் உன்னை பார்க்க வேண்டியதா இருக்கு. விடுங்கம்மா, அதான் இப்ப பாத்துட்டீங்கல்ல. சரி, நீ நல்லா படிக்கணும். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை அம்மா படிக்க வச்சிருவேன். ஓகேம்மா. அக்கில், அந்த நோட் எடு. இப்போதான் என்ன ஞாபகம் வந்துச்சா? இப்போயாச்சும் வந்துச்சேன்னு சந்தோஷப்படு. அந்த நோட் எட. என்னாலலாம் எடுக்க முடியாது. வேணும்னா நீயே வந்து எடுத்துக்கோ. இப்போ எடுக்க போறியா இல்லையா? என்ன உங்க அம்மா இருக்காங்கன்னு ஓவரா பண்றியா? ஆமா, இப்போ என்ன? இரு, இப்போவே எங்க அம்மா கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வரட்டும், கூப்பிடட்டும். அப்படி அவ அம்மா என்னதான் கிழிக்க போறான்னு பாத்துருவோம். CAT அம்மா, கேட். எங்க அம்மா வந்துட்டாங்க. இப்போ சொல்லுங்க பாப்போம். எதுக்கு அவன் கூட சண்டை போட்டுட்டே இருக்க? அவ ஒன்னும் பண்ணலம்மா, நோட்டை தான் எடுத்து கொடுன்னு சொல்லிச்சு. இந்த பாருங்களேன், நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாரிய, நான் என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். உங்க பொண்ணா? இவ ஏன் பொண்ணுங்க? ஓ, அது இந்த நாள் வரைக்கும். இனிமேல் அவ ஏன் பொண்ணு தானே. வாடா, காலையில தெரியும் அவ யார் பொண்ணுன்னு. அதான் இப்பவே தெரிஞ்சிச்சுன்னு. நல்லா பாரு, இதான் உங்க அத்தை, இது உங்க தாத்தா, இதுதான் உங்க சித்தப்பா. பாருங்கம்மா, கல்யாண போட்டோல நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க. அதனால்தான் நீயும் என்ன மாதிரியே அழகா இருக்க. ஆண்டி, நீங்க காலையில எதுக்கு? இப்பவே ஆலியா கூட்டிட்டு போயிடுங்க. முடியல. என்ன சத்தம்? மணி என்ன ஆகுது? தூங்க மாட்டீங்களா ரெண்டு பேரும்? படுங்க கம்முன்னு. ஆமா ஆமா, ரொம்ப நேரம் முடிச்சிருக்க கூடாது, சீக்கிரமா தூங்கிடணும். காலையில நம்ம வீட்டுக்கு வர போனோம்ல, வா படுப்போம். நீங்க என்ன இங்க செட்டில் ஆவறீங்க? கீழே போய் படுங்க போங்க. ஏன் பொண்ணு பக்கத்துல படுக்காம எங்க போய் படுக்கிறது? ஆலியா என் பக்கத்துல தான் படுத்து தூங்குவா. ஆழியாக்கு என் பக்கத்துல தூங்கிதான் பழக்கம். அவ அப்படிதான் தூங்குவா. கொஞ்சம் கீழே போய் படுக்கிறீங்களா? இத்தனை வருஷம் அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். ஆனா இனிமேல் அப்படி இல்லம்மா, என் கூட தான் படுத்து தூங்குவா. ஒழுங்கா கீழே போயிடுங்க. ஆழியா என் கூட தான் தூங்குவா. அந்த தலைகாணி மட்டும் கொடுக்குறீங்களா? நானும் கீழே படுத்துக்க ப்ளீஸ். ஐயா, தலைவாணி வச்சு படுக்கலன்னா அத்தைக்கு கழுத்து வலிக்கும். உங்க வயசுல சின்ன வயசுதான். இந்த தலைவாணி இல்லாம தான் படுக்கணும்னு டாக்டரே சொல்றாங்க. அதனால நீ சும்மாவே போய் படுப்போ. நீ வாமா, நம்ம படுத்து தூங்குவோம். அம்மா,
இங்க தான் இடம் இருக்குல்ல, இங்க வந்து படுங்கம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. ஓ, இதே நாங்க திருப்பி சொன்னோம்னா அப்பா. அழியா, என் தங்கல, நீ தூங்கு. நான் உனக்கு நல்ல கதை சொல்றேன், ஆ, சரியா? நீ என்னடி கதை சொல்றது? அம்மா நல்லா பாட்டு பாட வேண்டி செல்லும். ஆனா அவனோட பாட்டு பாடட்டுமா? ஆழியா பாப்பா, அம்மா எவ்வளவு சூப்பரா கதை சொல்வேன். நான் கதை சொல்வேனா நீங்க தூங்குவீங்களா? ஆ, என் பாட்டை கேட்டாலே என் பொண்ணு தூங்கிடுவா. வெ, 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 வெ. கதை சொன்னாதான் என் பொண்ணு தூங்குவா. அப்படியா? தூங்க மாட்டீங்களே. சோ, நீங்க 2 பேரும் அமைதியா இருந்தாலே நாங்க தூங்கிடுவோம். பேசாம படுக்கிறீங்களா? அப்பா, இந்த வீட்ல வாயை திறக்க முடியல. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் வாய் அடக்குது. தூங்குறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க உம்மா. இனிமேல் நான் தான் உன் அம்மா. அவங்க டம்மி, நான் தான் உன் மம்மி. உன் தம்பிக்கு இருக்குது ஓவரான வாயி. இனிமேல் நான் தான் உன்னை பெத்த தாயி. பிக் பாஸ்ல வருவாங்க மாயா, இவ தான் என் பொண்ணு ஆழியா. ஆ, மேல சுத்துது போன் பேன். எடுத்துறீங்களா? மண்ணெண்ணெய் வெப்பெண்ண விலைக்கு என்ன? நீங்க 2 பேர்ல யார் அம்மாவா இருந்தா எனக்கு என்ன? ஒழுங்கா படுத்து தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. என் பிள்ளை கையை ஏண்டி பிடிக்கிற? காப்பாத்துங்க. அழகா இருக்கு என் பாட்டு குச்சி. முடிய பாரு. என் செல்லம் திருஷ்டி அவ்வளவும். கண்ணாடி எதுக்குடி? போதும், கண்ணாடியை ரொம்ப நேரம் பார்க்க கூடாதான் சொல்லுவாங்க. என் பொண்ணு அழகா ரெடி ஆயிடுச்சு. இனிமே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போலாமா? பொருளெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். அப்பா வேற தேடிட்டு இருப்பாரு. யார் பொண்ணு யாருங்க கூட்டு போறது? ஆழியா, அவங்க தான் சொல்றாங்களா, நீயும் நம்பிட்டு இருக்க? அவங்க சொல்றாங்கன்னு நான் நம்பல. நீங்க தானே சொல்றீங்க நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்தி தூக்கிட்டு வந்துட்டேன்னு. அது ஏதோ அம்மா கோவத்துல சொல்லிட்டா ஆழியா. சத்தியமா இனிமேல் கோவத்துல கூட அப்படி சொல்ல மாட்டேன். ஏங்க, உங்க குழந்தை மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா அவ என் பொண்ணு தான். சத்தியமா ஆழியா என் பொண்ணு தான். அனுப்ப மாட்டேன். ஆலியா, இதுக்கு மேல உண்மையை சொல்லலைன்னா தப்பா போயிரும். உண்மையா? என்ன உண்மை? நான் சொல்றேன். நேத்து நான் தேங்காய் வாங்க போனேன்ல, அப்போ என்ன ஆச்சுன்னா, அக்கூலா மச்சாட்டா. என்னம்மா பயமுறுத்துனா? பயப்பட மாட்டியா? எங்க அம்மா பயமுறுத்துறதை விடவா நீங்க என்ன பயமுறுத்துற போறீங்க? அப்படி என்ன உங்க அம்மா உன்னை பயமுறுத்திட்டா? எங்க அம்மா என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து மாத்தி எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அது உண்மை இல்லைன்னு எனக்கு 99% தெரியும். ஆனா 1% உண்மையா இருக்குமோன்னு. அதெல்லாம் வீட்ல சும்மா கோவத்துல சொல்றது. அப்ப நானுமே கோவத்துல எனக்கு அம்மா வேணாம், எனக்கு அம்மாவே பிடிக்காதுன்னு சொல்லலாமா? அச்சோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா, தப்பு. அம்மா மனசு கஷ்டப்படும்ல. பெரியவங்க அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும்னா அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? ஏக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்க? பிராங்க் பண்ண சொன்னா பேசிக்கிட்டு இருக்க. குழந்தைய கூட உன்னால பயமுறுத்த முடியல. இங்க எதுவும் மாட்டலடா. வேற ஏதாவது தெருவுல போய் வேணா பார்க்கலாம். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பிராங்க் ஷோ பண்றோம்டா. பிராங்க் ஷோவா? வா, அடுத்த தெருவுல போய். இருங்க, உங்களுக்கு பிராங்க் பண்ண நல்ல கண்டென்ட் வேணும். ஆமா, எனக்கு எங்க அம்மாவை பிராங்க் பண்ணணும். ஓ, இது நல்ல டீலா இருக்கே. இது வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல? எஸ். நீ போட தங்கம், நான் பின்னாடி எப்படி வரேன்றதை மட்டும் பாரு. ஃபாலோ மீ. டேய், ஓகே சொல்லிட்டு
ஆனா வீட்ல பிராங்க் பண்ண போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அக்கா நம்ம என்ன திருட வாக்க போறோம், பிராங்க் தானே பண்ண போறோம். அப்படியே ஏதாவது மாட்டினா எப்பயும் போல பிராங்க் பண்றோம், அவ்வளவுதான். அப்படின்றியா? அப்படிதான் இருந்தும் கொஞ்சம் பயமா இருக்குடா. அக்கா. கண்டென்ட்டே இல்லாம போறதுக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைச்சதுல, இது மட்டும் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வியூஸ் எகிரிடும். ம். போக்கா போக்கா, தைரியமா போக்கா. போயிருவோம், கலக்கிருவோம், வா. என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? என்ன பண்ணன்னு கேக்குறேன். எவ்வளவு டிராமா! அவ்வளவு சந்தோஷமா இருக்கா நான் கதறது? உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல? உங்க அப்பா வட்டும் தோல் வரைக்கும் சொல்லணும் இல்லையா பாரு. இதெல்லாம் உனக்கு தப்புனே தோணலையா? நான் பண்ணது தப்புதாம்மா, ரொம்ப சாரி. ஆனால் நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த குழந்தைன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்மா. ஆனால் நீங்கள் என்னோட அம்மா இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. ரொம்ப சாரி. நீங்களும் இனிமேல் அப்படி பேசாதீங்க. நானும் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அம்மா இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன்டா. சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஆனா எப்பவுமே குழந்தைங்க கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. நீங்க சும்மா பேசுனது எவ்வளவு யோசிக்க வச்சிருக்கு நான் பாத்தீங்களா? சும்மா தாங்க சொன்னேன். அது இவ்ளோ யோசிச்சு வச்சிருக்கான்னு. என் மேலயும் தப்பு இருக்கு. ஆலியா, இனிமேல் அம்மா உன்னை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீயும் அம்மா கிட்ட சமத்தா இருக்கணும் என்ன? ஆனா என்னை விட நீ சூப்பரா நடிச்ச ஆலியா. சரி, நான் வரட்டுமா? ஐயோ, இந்த கேமராமேன் என்ன நடிக்க சொல்லிட்டு அவன் எங்க போனான்னு தெரியல. கண்டென்ட் கிடைச்சிச்சா இல்லையானும் தெரியல. நாங்க கிளம்புறோம். பாய் ஆலியா, பாய். உங்க பையன் ஒருத்தர் இருந்தான, அவனுக்கும் பாய் சொன்னேன்னு சொல்லிருங்க. டேய், கேமராவை திருப்புடா அடுத்த தெருமுனைக்கு. நான் கூட எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போவீங்களோன்னு பயந்துட்டேன். கிளம்புங்க. அப்பா பாய்.